மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். தமிழகத்தில் இன்று வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. சென்ற தேர்தலில் 4,63,00,000 வாக்குகள் சென்ற தேர்தலில் பதிவானது. இந்த தேர்தலில் 4,83,00,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 20 லட்சம் வாக்குகள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 70,000 வாக்கு சாவடிகளில் பதிவாகி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் ஒரு 2,000 வாக்குகளுக்கு மேல் 2,000-3,000 வாக்குகளுக்கு மேல் ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் வாக்கு பதிவாகி இருக்கிறது. 20 லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இதுதான் இந்த தேர்தல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். இந்த 20 லட்சம் வாக்குகள் வெஸ்ட் பெங்காலில் நம்மை விட அதிகமாக 91.58% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் 84.51% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இதில் நகர்ப்புறங்களில் தொகுதிகள் ரொம்ப டஃப்பாக இருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா திருவிக நகர், எக்மோர், வேளச்சேரி, பெரம்பூர், ஆர்கே நகர், இந்த 5 தொகுதி டஃப்பாக இருக்குது. பெரம்பூர், ஆர்கே நகர், திருவிக நகர், எக்மோர், வேளச்சேரி. வேளச்சேரி அந்த கேண்டிடேட்டு அசன் ஆருண்பாயோட பையன் அசன் முகமது அலி கேன்வாசிங்கே வரல, டோட்டலாக வரல. ஏன்னே கேட்கல. அவர் இங்கே இந்த சிந்தாதிரிப்பேட்டில் மீன் மார்க்கெட் பிஸ்னஸை ஏகபோகமாக அராஜகமாக ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ரவுடித்தனம் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பெரிய அளவுக்கு. அது இத்தனைக்கும் உதயநிதியோடைய தொகுதி. அந்த தொகுதியில் முழுக்க அந்த சாலையே ஆக்கிரமித்து பாரிஸுக்கும் சென்ட்ரலுக்கும் போகக்கூடிய அந்த சாலையே முழுக்க ஆக்கிரமித்து யாருமே காலையில் இப்போ ஒரு 4 மணி நேரமும் அந்த சாலைக்குள்ளேயே போகவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு, ரவுடித்தனம், எல்லா வேலையும் அங்கே பண்ணிக்கிட்டு அவர் இருக்கார். ஆருண்பாய் சென்னையில் வச்சது தான் சட்டம். இங்கே இவருக்கு வேளச்சேரியில் இந்த பையனுக்கு, ஆருண்பாய் பையனுக்கு சீட்டு கொடுக்கவே மாட்டேன்னாங்க. நேராக போயிட்டு மல்லிகார்ஜுன கார்கேவை பிடிச்சி சீட்டை வாங்கிட்டு கார்கேவை பிரச்சாரத்துக்கும் கூப்பிட்டு வந்தார் ஆருண்பாய். மிகப்பெரிய அதிருப்தி. திமுக ரொம்ப சோர்ந்து போய் அந்த இடத்துல இருந்தாங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி சென்னையில் இத்தனை தொகுதிகள்லேயும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேகர் பாபு கையில் இருக்கக்கூடிய தொகுதிகள். திருவிக நகர், எக்மோர் எல்லாமே சேகர் பாபு கையில் இருக்கக்கூடிய தொகுதிகள். இப்போ அந்த ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் 2,000 ரூபாய் தாவேக்கா கொடுத்துருக்கு. ஏடிஎம்கே ஸ்லம்மில் கொடுத்துருக்காங்க. திமுக 1,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க திமுக. ஏடிஎம்கே ஸ்லம்மில் அடிச்சிருக்காங்க. அதிகமாக பண விநியோகம் பண்ணது மரிய வில்சன் சொல்லிட்டு ஆர்கே நகருடைய டிவிகே கேண்டிடேட் தான் அதிகமான பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த தொகுதியை டஃப் ஆக்குது. ரைட்டுங்களா? பெரம்பூரில் பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க திமுக. அதுவும் உதயநிதி தலைமையில், ஜோயல் தலைமையில் ஒரு டீம் ஒரு பெரிய ஃபைட்டை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதில் பெரிய அளவுக்கு கோப்பப் பண்ண முடியல. அதில் கோட்டை விட்டுருக்காங்க பல விஷயங்களில். அந்த ஃபைட்டோட தோல்வி என்பது பெரம்பூரை விஜய்க்கு சாதகமாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவிக நகர், எக்மோர், இந்த 2 தொகுதியும் சேகர் பாபுடைய தொகுதி. இந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறத சேகர் பாபு பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவர் ஆனால் 5 பைசா அங்கே கொடுக்கல. வேட்பாளர்கள் அவர்கிட்ட கேட்க முடியல. ஏன்னா சீட்டு வாங்கி கொடுத்ததே அவர் தான். திருவிக நகர்லேயும் எக்மோர்லேயும். எக்மோரில் தமிழன் பிரசன்னா, அவரால் சேகர் பாபுவை கேட்க முடியல. திருவிக நகரில் ரவிச்சந்திரன், அவராலையும் கேட்க முடியல.
அதனால் இந்த தொகுதிகளை வந்து ரொம்ப டஃப்பாக்கியிருக்காரு. தலைமைக்கிட்ட கொடுத்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் சேகர் பாபு கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அந்த தொகுதிக்கு பணத்தை செலவு பண்ணவே இல்லை. அதனால் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு திமுக தோக்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. விஜய் வந்து 2 தொகுதியில் அதே மாதிரி இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்கில் கடைசி ஒரு வாரம் வேலை செய்யவே இல்லை. அவர் வந்து ஏற்கனவே தாவேக்கால சேர்றேன்னு சொல்லிட்டு விண்ணப்பித்தவர். அவர் தாவேக்கால நான் சேர்றேன் அப்படின்னு அவர் விண்ணப்பித்து திருச்சி கிழக்கு தொகுதியை வாங்குகிற மாதிரி இருந்தார். அந்த தொகுதியை விஜய் வாங்கி போட்டி போட்டார். அதனால் ஆதவ் அர்ஜுனாகிட்டையும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டார். அவர் அங்கேயும் ஒரு வெயிட்டான அமௌண்ட்டை வாங்கிட்டு திமுகலையும் ஒரு வெயிட்டான அமௌண்ட்டை வாங்கி கடைசி ஒரு வாரம் படுத்துட்டார். இவர் படுத்துட்டாருன்னு சொல்லிட்டு KN நேரு இறங்கி அந்த தொகுதியில் வேலை பார்த்துருக்காரு. அந்தளவுக்கு அந்த தொகுதியை வந்து டஃப்பாக்கி வச்சுருக்காரு. ஸோ இந்த 2 தொகுதியிலையும் தாவேக்கா வந்து ஜெயிக்குது. மண்ணடியில் துறைமுகத்தில் வந்து சினோரா அசோக்குன்னு சொல்லிட்டு தாவேக்காவை சார்ந்தவர், ஏற்கனவே ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவர், அவர் நல்ல பணக்காரர். அவர் வந்து களத்தில் நிற்கிறார். அவர் இந்த லோக்கல்லையே வளர்ந்தவர், லோக்கல்லையே பார்த்தவர். அவர்கிட்ட இன்றைக்கி போலிங் முடிஞ்ச உடனே நேரடியாக அவங்க கும்பலாக நிற்கும்போது அமைச்சர் சேகர் பாபு போயிட்டு ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு வம்புக்கு இழுத்து அங்கே வந்து மிகப்பெரிய அடிதடி சண்டையாகி ஆர்மி கீர்மி எல்லாமே உள்ளே வந்து அந்த சண்டையை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான நிலவரம் போயிருக்கு. ஸோ மண்ணடியும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போது டோட்டலாக இது எப்படி போகுது, இந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து தாவேக்கா வந்து இந்த தேர்தலில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் செகண்ட் பிளேஸில் தான் சண்டை. யார் செகண்ட் பிளேஸ் வர்றதுன்னு தான் சண்டை. இதில் வந்து சீட் கன்வர்ஷனில் வந்து தாவேக்கா வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. சீட் அதிகமாக வாங்குறதுல ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க நகர்ப்புறத்தை சென்ட்ரு பண்ண ரசிகர் மன்றங்களை வச்சுருக்கக்கூடிய கட்சி. இவங்களுக்கு ரூரலில் பெரிய அளவுக்கான ஹோல்டு என்பது இல்லை. இவங்க வந்து எப்படி இந்த ஓட்டை, இவங்களுடைய ஓட்டை வந்து இவங்க எப்படி கேதர் பண்ணுறாங்கன்றது வந்து இன்றைக்கி எலெக்ஷன் ஒர்க்கில் நல்லா தெரிஞ்சது. சீமானோட 8% வந்து முழுக்க வாங்குகிறாங்க. வாங்கிட்டு சீமானுக்கு இந்த முறை வந்து 1.5% தான் கிடைக்க போகுது. 6 to 7% வந்து சீமானோட வாக்காக வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் 6 to 7% வந்து ஆன்டி இன்கம்பன்சி. ஆன்டி இன்கம்பன்சின்றது திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில் உருவாகக்கூடிய ஒரு வாக்குகள் தான் 6 to 7%. இந்த வாக்குகள் வந்து பொதுவாக இந்த மாதிரி வாக்குகள் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை அறுவடை பண்ணுறது வந்து அதிமுக தான் அறுவடை பண்ணும். ஆனால் இந்த முறை அறுவடை பண்ணுறது தாவேக்கா. திமுகவுக்கு எதிராக அவ்வளோ விகரஸாக பேசி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றதை திரும்ப சொல்லி அந்த இடத்துல தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து முழுக்க இவர் வாங்குறாரு. அது இல்லாமல் சிறுபான்மை ஓட்டில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து விஜய்க்கு போயிருக்கு. அதில் வந்து ஆர்சின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓட்டுகள் தான் போயிருக்கு. அதனால தான் ஜோசப் விஜய்ன்னு சொன்னதும், அந்தோனியார் கோயிலில் முட்டிக்கால் போட்டு அவர் போனதும், சிறுபான்மையில் ஆர்சி பிரிவு தான் அந்த வேலையை செய்வாங்க. முட்டிக்கால் போட்டு அந்தோனியார் கோயிலுக்குள்ளே போகிறது அதை அவர் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம்களில் வந்து ஒரு சிலர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதில் ரசிகர் மன்ற வாக்குகள் வந்து ஒரு 3% அவங்களுடைய வாக்குகள் 3%. அது இல்லாமல் பரவலாக நான் வந்து விஜய்க்கு பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது, என் பிள்ளைங்க வந்து அம்மாங்களை வந்து ஓட்டு போட சொல்கிறது அப்படின்ற மாதிரி அந்த ரசிக மனோபாவத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய வாக்குகள் இதெல்லாம் சேர்த்து ரூரலில் வந்து தாவேக்காக்கு 18% வாக்குகளை தாவேக்கா வாங்குது. இன்றைக்கி எலெக்ஷன் சினாரியோவில் நமக்கு கிடைக்கக்கூடிய டீட்டெயில்ஸு இதுதான், ஹாட் டீட்டெயில்ஸு இதுதான். வந்து இப்போ 29ஆம் தேதி அவங்க எக்ஸிட் போல் வரும்போதும் அதுதான் வரப்போகுது. உங்களுக்கு 18% வாக்குகளை வந்து ரூரலில் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. அதை ஆனால் சிட்டியில் வரும்போது 20லேருந்து 23 வாக்குகளை அவங்க ஸ்கோர் பண்ணி கொண்டு வராங்க. ரைட்டுங்களா?
இதில் வந்து பண விநியோகம் தான் பெரிய அளவுக்கு போயிருக்கு. இப்போ குமாரபாளையம் வந்து தங்கமணியுடைய தொகுதி 91% வாக்கு வந்து ஸ்கோர் ஆகிருக்காங்க. இந்த 91% வாக்கு ஸ்கோர் ஆனதுக்கு காரணம் தங்கமணி வந்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் 3000 ரூபா கொடுத்துருக்காரு. அதனால் 91% வந்து அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு அங்கே வந்து வந்திருக்கு. சரிங்களா? கன்னியாகுமரி 76.3%, சிவகங்கை வந்து அதை விட மிக குறைவு. இதுதான் இவங்களுடைய விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து தாவேக்கா வந்து காக்கி கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் சட்டை, ஒரு ட்ரெஸ் கோடை வந்து பெண்கள் கூட அதை கடைப்பிடிச்சிருக்காங்க. இங்கே மயிலாப்பூர்லேயும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி சிவகங்கையில் டாக்டர் பிரபு அப்படின்றவர் வந்து நல்ல ஓட்டை செக்யூர் பண்ணுறாரு, தாவேக்கா கேண்டிடேட்டு. ஆர்கே நகர், திருப்பூர் வடக்கில் அந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலையும் பெரிய அளவுக்கு ஓட்டு வந்து தாவேக்காவுக்கு கிடச்சிருக்கு. மற்றபடி ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்து இவங்கெல்லாம் காணும். ரைட்டுங்களா? கோயம்புத்தூரில் திமுகவுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெல்டா, காவேரி டெல்டாவில் ஏடிஎம்கே அடி வாங்குது, சவுத்தில் ஏடிஎம்கே அடி வாங்குது. இங்கெல்லாம் வந்து திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து. வெஸ்ட் அண்ட் சவுத் ரெண்டுத்துலேயும் திமுக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த போலிங் அன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரத்தில் பார்க்க முடியுது. வெஸ்ட்டில் வந்து பரவாயில்ல, ஏடிஎம்கே போன தடவை ஜெயிச்ச அளவுக்கு இந்த முறை வந்து வெஸ்ட்டில் வந்து ஜெயிக்காது. அதில் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஓட்டை வந்து போகிறாரு. சாத்தூரில் பிஜேபி வந்து 25 தொகுதிகளில் 23 தொகுதிகளில் தோக்குது. சாத்தூரில் வந்து நயினார் கன்ஃபார்மாக தோக்குறாரு. அதோடு அவரை வந்து பதவியிலேருந்து தூக்குறாங்க. ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியது வந்து சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி. இதுதான் வந்து இவர் பாமகவோட அன்புமணியோட அலைன்ஸ் வச்சு போகிறதுக்கான காரணமே அதுதான். இந்த சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த 3 பெல்ட்டில் வந்து ஏடிஎம்கே வந்து நல்லா செக்யூர் பண்ணுது. ஆனால் வெஸ்ட்டில் கோட்டை விடுறதுனால, வெஸ்டர்ன் பெல்ட்டில் ஈக்குவலாக திமுக ஃபைட்டு கொடுக்கறதுனால, போன முறை வந்து ரிசல்ட்டை தீர்மானித்தது வெஸ்ட்டு தான். 75 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் கிட்ட வெஸ்டர்ன் பெல்ட்டில் தான் வாங்கினாங்க. இந்த முறை அந்தளவுக்கு வெஸ்டர்ன் பெல்ட்டு, கொங்கு பெல்ட்டில் ஏடிஎம்கேவுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரின்றது கவுண்டரும் வன்னியரும் காம்பினேஷன் வரக்கூடிய தொகுதிகள். அங்கே வந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லபடியாக இருக்குது. சீட் கன்வர்ஷன் வந்து தாவேக்காவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. தாவேக்காவுடைய உச்சபட்ச ரீச்ன்றது 20-22%. ரூரலில் வரும்போது அது 18% குறையுது. இது வந்து சீட் கன்வர்ஷனுக்கான ப்ராப்ளம் இல்லை. இப்போது விஜய் வந்து திருச்சியில் ஜெயிக்கலாம், பெரம்பூரில் ஜெயிக்கலாம், டஃப் கொடுக்குறாங்க திமுக. ஆனாலும் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சிவகங்கையில் அந்த டாக்டர் பிரபுன்றவர் அவர் ஒரு டஃப் கொடுக்குறாரு. ஆர்கே நகரில் மரிய வில்சன் வந்து டஃப் கொடுக்குறாரு. திருப்பூர் வடக்கில் வந்து டஃப் கொடுக்குறாங்க. 1, 2, 3, 4, 5 தொகுதிகள் வந்து தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குது தமிழகத்தில். ஆனால் தாவேக்காவுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து 22% வரைக்கும் வருது சிட்டியில். இங்கே ரூரலில் வரும்போது குறையுது. ரூரலில் வரும்போது குறையும் போது ஏடிஎம்கே அங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க. சீட் கன்வர்ஷனில் வந்து ஏடிஎம்கே வந்து தாவேக்காவை விட அதிகமாக இருக்கிறதுனால செகண்ட் பிளேஸ் வந்து ஏடிஎம்கே, ஃபஸ்ட் பிளேஸ் வந்து டெல்டாலேயும் சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய திமுக பெரிய அளவுக்கு வருது. ஆனால் திமுக வந்து சென்னையில் வந்து 16 தொகுதிகளில் 5 தொகுதிகளை வந்து இழக்கிறாங்க. 5 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு டஃப்பாக இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட தோக்குறாங்க. ரைட்டுங்களா? அது எல்லாத்துக்கும் காரணம் சேகர் பாபு தான். அது பெரும்பான்மையான தொகுதிகள் வந்து சேகர் பாபுவுடைய தொகுதிகள் தான். அங்கே தான் இழப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விதமான மிதப்பு வந்து திமுகவுக்கு, நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம பெருசாக வந்துடுவோம், அதுவும் சென்னையிலலாம் நம்மளை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யார் அப்படின்ற ஒரு மிதப்பு வந்து
திமுகவுக்கு வந்ததுனால சென்னையில் தோக்குது, 5 தொகுதிகள் தோக்குது. அப்படியே நீங்கள் அந்த ரிலேட்டிவிட்டியை போட்டு போனோன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படியே போகும். ஆனால் ரூரல் போக 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 விஜயுடைய செல்வாக்கு என்பது அங்கு குறையுது. குறையும் பொழுது திமுக ஜெயிக்குது, அதிமுக செகண்ட் பிளேஸ்க்கு வருது. இங்கே இந்த பெல்ட்டில் இங்கே அப்படியே டெல்டாவில் உங்களுக்கு சசிகலா வந்து முழுக்க அடிக்கிறாங்க ஏடிஎம்கேவை. அதே மாதிரி சவுத்துலேயும் சசிகலா டீம் வந்து ஏடிஎம்கேவை அடிக்குது. இதெல்லாமே வந்து திமுகவுக்கு ப்ளஸ் ஆகுது. திமுக ஓரளவுக்கு நல்லா பண்ணுது. நீங்கள் ஒட்டப்படாத மாதிரி தொகுதிகளில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய டிரைவரை நிற்க வச்சுட்டு அங்கே செலவும் பண்ணாமல் ஆட்டங்காட்டினதுனால ஒட்டப்படாரம்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான தொகுதிகளாக சவுத்துலேயும் வருது. அது மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தான் அங்கே வருது. ஸோ இந்த இம்பேக்டில் பார்த்திங்கன்னா திமுக வந்து பெரிய அளவுக்கு தன்னை நிலைநிறுத்திக்கின்னு மீண்டும் ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. செகண்ட் பிளேஸுக்கு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி என்பது நடந்து முடிந்திருக்கிறது. இதுதான் போர்க்களத்திலிருந்து போர்க்களமாகி இருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள். நன்றி, வணக்கம்.